ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபென்டாஸ்டிக் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். முசுமுசுக்க இலை அப்புறம் முள்ளு முருங்கை இலையை வச்சு எப்படி அடை மாவு ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது மழை காலத்துக்கு ரொம்ப ஏற்றது. இது சளிக்கெலாம் ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் வாங்க. முசுமுசுக்க இலையும் முள்ளு முருங்கை இலையும் வெளியில் எங்கேயுமே கிடைக்கல. நாங்கள் உழவர் சந்தையில் வாங்கினோம். அது ரெண்டுத்தையுமே ஒரு 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 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இட்லி அரிசியை ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருங்க. குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நான் மிக்சிலேயே அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போது 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் முழு மிளகு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போது அந்த 2 இலையுமே சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஊற வச்ச அரிசியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கிரைண்டரில் அரைக்கிறதா ஒரே இதில் அரைச்சி எடுத்துடலாம். நான் குவான்டிட்டி கம்மின்றதுனால மிக்சியில் அரைக்கிறேன். அப்புறம் இது தோசை மாதிரிலாம் சாஃப்டாக வராது, அழுத்தமாக தான் இருக்கும். அப்புறம் நல்லா ரவுண்ட் ஷேப்லலாம் ஊற்ற முடியாது. அவ்வளோதான். ரொம்ப ஹெல்த்தியான மருந்து அடை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்தாச்சு. இது உடனே செஞ்சு சாப்பிட்றலாம். இட்லி தோசை அதுக்கெலாம் மாவு அரைச்சிட்டு மறுநாள் தானே செஞ்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரிலாம் இல்லை, உடனே செஞ்சு சாப்பிட்றலாம். இதுக்கு சைட் டிஷ்லாம் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட முடியலன்னா ஏதாச்சும் தேங்காய் துவையல் இது மாதிரி வச்சு சாப்பிடுங்க. இது கிடச்சா விட்டுறாதீங்க, ரொம்ப ஹெல்த்தி. சளியெல்லாம் வர விடாமல் பாதுகாக்கும். மழை காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மழை காலத்தில் தான் சளி அடிக்கடி பிடிச்சிட்ருக்கோம். அப்போல்லாம் இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியே நிறையா வீடியோஸ் செய்யணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டாட்டா.